Taste the Daily. நெல்லையில் பெய்த மழை காரணமாக தச்சநல்லூர் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தச்சநல்லூர் சந்தி மறைத்த அம்மன் கோவில் முன்புள்ள பிரதான சாலையில் கடந்த 2 மாதங்களாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்றது. அதன் பின்பும் சாலைகள் போடப்படாததால் குண்டும் குழியுமாக மாறிய சாலை தற்போது பெய்த மழை காரணமாக சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. மழை காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் விடிய அரசு மெத்தனம் காட்டுவதால் கடும் இன்னல்களை அனுபவித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த மக்களுக்காக எந்த நன்மை செஞ்சது கிடையாது. இதுவரைக்கும் இந்த ரோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக புடுங்கி தோண்டி போட்டு நிறைய விபத்து நடக்கு. இந்த ஸ்கூல் பாருங்க, இந்த மக்கள் இந்த ஸ்கூல்ல போக முடியாது. ஸ்கூல் சின்ன குழந்தைகள் போக முடியும். இந்த மழை பெஞ்சனால புகை வர முடியாம இருக்கு. இல்லைன்னா வைங்களா ஒரே தூசி, எந்த மக்களும் போக முடியாது. காஞ்ச உடனே அவ்வளவு தூசி இருக்கு, எந்த மக்களும் போக முடியாது. இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்குள்ள அரசாங்கமா இல்லைன்னா அவர் குடும்பத்துக்காண்டி அரசாங்கமா? எந்த ஒரு நன்மை மக்களுக்கு இதுவரை கிடைக்கதில்லை. சென்னை குரோம்பேட்டை அருகே வெல்டிங் பணியில் ஈடுபட்ட கேரள நபரிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டியதாக தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர் பாதுகாப்பு சங்க தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அஸ்தினாபுரத்தில் டீக்கடை நடத்தி வரும் கேரளாவை சேர்ந்த முகமது நிசார் கேரளாவிலிருந்து நாசர் என்பவரை அழைத்து வந்து வெல்டிங் பணி செய்துள்ளார். அப்போது வெல்டிங் தொழிலாளர் பாதுகாப்பு சங்க தலைவரான வெங்கடேசன் என்பவர் வேற்று மாநிலத்தவர் இங்கு பணி செய்யக்கூடாது என்றும் 50,000 லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார். விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் சங்கம் வைத்து பணம் பறிக்கும் கும்பல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் கடந்த 4 நாட்களில் 36 அடிக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு ஆதாரமாக உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் 126.28 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் கடந்த 4 நாட்களில் 67 அடியில் இருந்து 102.12 அடியாக உயர்ந்துள்ளது.